அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அல்லாஹ் யார்? அல்லாஹ்வின் இலக்கணம் என்ன? இறைவன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹ் ஒருவன் எனக் கூறுவீராக. அல்லாஹ் தேவைகளற்றவன். யாரையும் அவன் பெறவில்லை. யாருக்கும் பிறக்கவுமில்லை. அவனுக்கு நிகராக யாருமில்லை. மேலும் கூறுகிறான், உங்கள் இறைவனாகிய அல்லாஹ்வே வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான். இரவை பகலால் அவன் மூடுகிறான். பகல் இரவை வேகமாக தொடர்கிறது. சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தனது கட்டளையால் கட்டுப்படுத்தினான். பின்னர் கூறுகிறான், அவ்வாறு செய்வதில் நமக்கு எந்த களைப்பும் ஏற்படவில்லை என்று. பின்னர் கூறுகிறான், வானகளிலும் பூமியிலும் அவனுக்கு மறைவாக எதுவும் இல்லை. வானம் பூமியில் உள்ளவை அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே சிரம் பணிகின்றன. அவனே மனிதனை படைத்தான். மனிதன் பயன் பெறுவதற்காக பூமியிலே புல் பூண்டுகளையும் தாவரங்களையும் கடல்களையும் அதில் நீந்திச் செல்பவைகளையும் மாமிசங்களையும் அதிலிருந்து வெளிப்படுத்தினான். மனிதனை நாமே படைத்தோம். அவன் மனம் என்ன எண்ணுகிறது என்பதை நாம் அறிவோம் என கூறினான். மனிதனின் பிடரி நரம்பை விட மிகவும் அருகில் இருப்பதாக கூறினான். பிரார்த்திப்பவர்கள் என்னையே பிரார்த்திக்கட்டும் என கூறினான். தேவை உள்ளவர்கள் என்னிடம் தேவையை தேடிக் கொள்ளட்டும் என்று கூறினான். அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்க வேண்டாம் என கூறினான். நானே உயிர்ப்பிக்கிறேன், நானே மரணிக்க செய்கிறேன். மீண்டும் மீளுதல் என்னிடமே உள்ளது என கூறினான். அல்லாஹ்வே மறுமை நாளின் அதிபதி. அனைத்து உயிர்களும் அவன் வசமே உள்ளன. மறுமை நாளில் அவனை தவிர எதுவும் இருக்காது. அல்லாஹ் மட்டும் நித்திய ஜீவனாக இருப்பான்.